துதிக்கணும், கர்த்தரை பாடணும், கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். வருகிறவர்கள் பதிவு அமைதியாக உட்காரக்கூடாது, ஏதோ கடமைக்காக வரக்கூடாது, ஏதோ சடங்காச்சாரமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஆசரிக்கிற மாத பிறப்புகளை ஓய்வு நாட்கள் நான் வெறுக்கிறேன் ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுமா? உணர்வில்லாமல் ஆராதிக்கிற மாத பிறப்புகளை ஆசரிக்கிறேன் எல்லாம் கர்த்தர் வெறுக்க நினைக்கிறேன். உணர்வோடு உள்ள ஆராதனை, அந்த ஆராதனை கர்த்தர் மாற்றும்படியா நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். Praise the Lord, 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 praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, 1000 நாட்கள் ஆண்டவருடைய வீடுகளில் நாங்கள் எழுந்து ஆண்டவர் காலையில் இருப்பதை விட சமூகத்துக்கு காலையில் வந்து பாடும்படி அணி தருகிற விலையேறப்பெற்ற பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு விஷயம் இந்த ஆறார் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வர வேண்டிய ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு நல்ல நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 225வது பாட்டு, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே. 225வது பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னே சரிரே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரிரே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமோ வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிலே தேவ கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே கிருபை நாம்
வேதனையோ வைத்தியராய் வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியோ வேதனையோ இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெவருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெவருமில்லை. கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிலே தேவ கிருபையிலே 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 தாங்கி நடத்தியதே இயேசுவிலே சரிலே அகமகிழ்ந்து நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தால் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தால் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே சரிலே அகமகிழ்ந்து இயேசுவிலே ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியோ அவளுடன் வாரும் என்றழைக்கிறார்.
வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்னுடன் வியாதியோ வேதனையோ வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் என்னுடன் வியாதியோ வேதனையோ இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு எமக்காருமில்லை. இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு எமக்காருமில்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவினே பொன்னேசரினே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவினே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடும் ஆண்டவர். கிருபையிலே கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவினே பொன்னேசரினே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவினே பொன்னேசரினே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இன்னும் ஒரு விஷயம், கிருபை கிருபையிலே. இந்த 7 மாதம் அவருடைய கிருபை நடத்தினது. ஆமென். கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே இயேசுவினே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவினே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவினே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவினே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே, தாங்கி நடத்தியதே தாங்கி நடத்தியதே இயேசுவினே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவினே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே. அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய கிருபை என்னை 7 மாதம் தாங்கினது என்று சொல்லக்கூடிய எல்லாரும் அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? முடியுமானால் அந்த முதல் அடியை மாத்திரம். கிருபை இதே தேவ கிருபை இதே,
தாங்கி நடத்தியது. அதை மாத்திரம் முடியுமானா நம்ம எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்ன இந்த காலை நேரத்தில் உணர்ந்து 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? Praise the Lord, hallelujah, hallelujah. எத்தனை பேர் உண்மையாய் இந்த 7 மாதம் அவர் கிருபையினை தாங்கி நடத்தினது சொல்லக்கூடிய எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? தேவ சமூகத்திலே கிருபையிதே, தேவ கிருபையிதே, கிருபையிதே. இந்த வார்த்தை தான் முக்கியம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தாங்கி நடத்தியதே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம், கிருபையிதே, தேவ கிருபையிதே. நல்ல சத்தமா கிருபையிதே. 2 கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், தாங்கி நடத்தியதே இயேசுவிலே நேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஓ இயேசுவிலே ஆமென், அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். பாடல் புத்தகத்தில் 63வது பாட்டு. சியோனிலே என் அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சியோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவின் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவின் மாத்திரமே. சியோனிலே எந்திட விசுவாசத்தின் கரத்தாலவ வாழ்க்கை நான் பற்றிடுவேன்.
விசுவாசத்தின் கரத்தாலவர் பற்றிடுவே. சீயோனிலே என்றிட அஸ்திபார கிறிஸ்துவே, அவர் நான் இருந்தும் நம்பும் கண்மலை, கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியால் தம் சரீரத்தினார் பிறந்தாரின் தூய வழி. திரை வழியால் பிறந்தாரின் தூய வழி. சீயோனிலே என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் இருந்தும் நம்பும் கண்மலை, அவர் நான் இருந்தும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரில் நான் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரில் நான் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முடிவு வரை என்னை நடத்திடுவார், சுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் இருந்தும் நம்பும் கண்மலை. அப்படியே ஜபத்தோடு எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியா எல்லாரும் சேர்ந்து கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்குரமே, இயேசுவின் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்குரமே, இயேசுவின் மாத்திரமே. சீயோனிலே என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் இருந்தும் அவர் நான் இருந்தும் கண்மலை. புயல் அடித்தாலோ அலை மோதினாலோ, எவர் எனக்கு எதிராக எழும்பினாலோ. கண்களை மூடி ஜபத்தோடு எல்லாரும் சேர்ந்து பாடும். அலை மோதினாலோ, எவர் எனக்கு எதிராக எழும்பினாலோ, எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்த நிறுத்திடுவார். எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என்றிட
எல்லாரும் சேர்ந்து பாடும். ஆண்டவரை பார்த்து முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஊற்றுமாய் ரட்சிப்பாரே. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை பாடும். இந்த காலை நேரத்திலே ஊற்றுமாய் ரட்சிப்பாரே, முடிவு வரை என்னை ரட்சிப்பாரே. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். அசையாய நம்பிக்கை நங்குரமே, சேர்ந்து பாடும். காலை நேரத்தில் அசையாய நம்பிக்கை, அசையாய நம்பிக்கை நங்குரமே, மாத்திரமே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, முழங்கால் படிட்டு எல்லாரும் சொல்லுங்க. இயேசு மாத்திரமே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்குரமே, மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு 5 நிமிஷம் கர்த்தரை நம்ம எல்லாரும் ஆராதிக்க போறோம். 8வது மாதத்தின் இந்த முதல் தேதியிலே காலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் உங்களால் முழங்கால் படியிட முடியுமானால் முழங்கால் படியிட்டு இங்கே என்னோட பலத்தை செலவழிப்போமானால் இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் நமக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. எத்தனை பேர் ஆண்டவர் என்னால் 1 நிமிஷம் முட்டி போட முடியும், என்னால் 2 நிமிஷம் முட்டி போட முடியும், என்னால் பாதி முழங்கால் படியிட முடியும் அப்படி சொல்லக்கூடிய எல்லாரும் அப்படியே நேர் முழங்கால் படிட்டு முழங்கால் படியக்கூடிய எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் கர்த்தரை நோக்கி வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் இந்த 8வது மாதத்தின் முதல் தேதி நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காக வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு நம் ஸ்தோத்திரம் அல்லாம எல்லா தேவ பிள்ளைங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2-3 நிமிஷங்கள் நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு தேவையான கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த மாதத்துக்கு தேவையான கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த மாதத்துக்கு தேவையான பலத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் இல்லாம எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேலைக்கு போற சகோதரர்கள், வேலைக்கு போற சகோதரிகள், வீட்டில் இருக்கிற சகோதரிகள், ஊழியம் செய்கிற நாங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு தேவையான கிருபைகளை, இந்த மாதத்துக்கு தேவையான பலனை ஹல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவர், 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 நல்லவர். எல்லாம் கொஞ்சம் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் வாய்
வாய்களை திறந்து ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த 7 மாதம் நடத்தினீரே அதற்காக நன்றி அப்பா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்ல முடியும் ஆண்டவரே நடத்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் தேவ சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த அடியை பாடி முடிக்கலாம். நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. புரியாத பாதையில், புரியாத பாதையில், புதிய வழிகளில் நடத்தினீ ஏந்தினி என் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புரியாத பாதையில், புதிய வழிகளில் நடத்தினீ ஏந்தினி என் இயேசுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தீ என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ ஸ்தாபித்தீ என் இயேசுவே. 2 கரங்களை உயர்த்தி எல்லாரும் சத்தமாய் நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது மாறாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உன் நன்மையை கொண்டாடி பாடுவே. இது 7 மாதம் நடத்தினவர், இது 8வது மாதம் தொடர்ந்து நடத்த போறபடினாலே கரங்களை வைத்து கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதம் எல்லா போக்குவரவிலே, எல்லா கொடுக்கல் வாங்கலிலே, எல்லா பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து பத்திரமா எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய தயவினாலும் கிருபையினாலும் நாம் இந்த 8வது மாதத்திலே நாம் பிரவேசிக்கும்படி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே கூட நம்முடைய தியானத்திற்காக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம், ஒரு ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம்.
எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை, ஒரு புதிய நாளை உங்கள் சமூகத்தில் நாங்கள் தேவ பிரசன்னத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும்படியாக தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வாசிக்கப்பட்டதான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வேதம் எங்களுடைய மனமகிழ்ச்சி ஆயிராமல் போயிருந்தால் எங்களுடைய துக்கத்திலே நாங்கள் அடைந்து போயிருப்போம். ஆமாம் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே, சபையாரை எங்களை நீர் தைரியப்படுத்தி அனுப்பும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே, வசனம் விதைக்கப்படும் போது தேவ ஜனங்கள் ஆண்டவரே அதை கூர்ந்து கவனிக்க உதவி செய்யும். பேசுகிற எனக்கும் தேவையான கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பதாக தியானித்த ஒரு ஞாபகம் எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் என் உள்ளத்திலே இந்த வார்த்தை வந்ததுனால இந்த வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். இது எந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், சீஷர்கள் எல்லாரும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து ஊழியம் செய்து பிறகு அவருக்கு நடக்கப் போகிற சில சம்பவங்கள் எல்லாவற்றையும் சொல்லி, உங்களை விட்டு நான் கடந்து போக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர்களுடைய இருதயம் எல்லாம் கலங்கி போய்விட்டது. நல்லா கவனிங்க, எல்லாருடைய மனுஷருடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. இருதயத்தில் ஒரு கலக்கம் ஒன்று வருமானால் அது இருக்கிறதுலே ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதை பாதையை நாம் கடந்து போவது தேவனுடைய கிருபையினால் மாத்திரம்தான் நாம் கடந்து போக முடியும். சீஷர்களுடைய இந்த கலக்கத்திற்கு ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அங்கே கொடுக்கப்படும் போது எந்த சிச்சுவேஷனில், எந்த சூழ்நிலையில் யாருக்கு, உதாரணமாக சொல்கிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு எனக்கு பைபிளில். நம்ம எல்லாரும் அதை என்ன பண்ணுறோம், வச்சு நமக்காக கூட ஜெபிக்கிறோம், தவறு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை ஸ்பெஷலியாக யாருக்காக தேவன் தந்தார்னு கேட்டால் பைபிளில் சொல்லுங்கள், யாருக்கு கொடுத்தது? ஆபிரகாம். அப்போ அதுபோல் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தரார். நாம் அதை நமக்காக எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபிக்கிறோம், தவறு இல்லை. இப்போ இந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகனா இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு தேவன் சொன்னார். அவருடைய இருதயம் ஏன் கலக்கம் அடைந்தது அப்படின்னு கேட்டால், இவ்வளவு காலம் இவர் நம்மோடு கூட இருந்தார், இவர் போயிடுறன்றாரு பிதாக்கிட்ட, இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்வாதாரம் எப்படி? இவரை நம்பி நம்ம வலை போட்டு அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம், ஊழியத்துக்கு வந்துட்டோம். ஏசாமி கூட இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருமே திருமணம் செஞ்சு தான் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ குடும்பம் இருக்குது, குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது? இவர் இருக்கும்போது 5 அப்போ 2 மீன் 5000 பேர் கொடுத்துருவார். இப்படியே சந்தோஷமாக சுற்றிட்டாங்க. ஊழியத்தில் 2 பகுதி உண்டு. ஒன்று சந்தோஷத்தின் பகுதி, இன்னொன்று உபத்திரவத்தின் பகுதி. ஏசாமி 3 வருஷம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துக்கம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஹாப்பி தான், சந்தோஷமாக போச்சு. ஆனால் அவர் இந்த முடிவை சொன்ன உடனே இவங்களுடைய இருதயெல்லாம் கலக்கம் அடைந்து விட்டது. எப்பவுமே கலக்கம் எப்போ வரும்னா, கடந்த காலத்தை நினச்சா யாரும் கலங்க மாட்டோம். கடந்த காலம் நம்ம எல்லாம் கத்துட்டு கிருபையினால் ஜெயிச்சு வந்துட்டோம். கலக்கம் எப்போ வரும்னா, வாட் இஸ் டுமாரோன்னு நினைக்கும் போது தான் எல்லாருக்குமே கலக்கம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போகிறோம், அடுத்து இந்த பிள்ளையை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். பெலன் ஒடுங்குது, ப்ரைவேட் ஜாபு, வேலையை விட்டு கடைசியாக ரிட்டைர்மெண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேலை கிடையாது. கவர்மெண்ட் வேலைனா பென்ஷன் கொடுப்பான், செட்டில்மெண்ட் கொடுப்பான். இப்படி பலவிதமான காரியங்கள், குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, சரீரத்தினுடைய நம்முடைய பலனை பற்றி கலக்கம் கலக்கம் இருதயத்தில் வந்து அமரும். அப்படி வரும்போது இருதயம் கலங்கிடுச்சின்னு சொன்னால் அந்த கலக்கம் தேவன் மாற்றாத வரைக்கும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியாது. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த மாதம் தேவன்
உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்ம ஏற்கனவே தேவன் எழுதி கொடுத்துட்டாரு. நாம் அதை ஒவ்வொரு முறையும் எடுத்து வாசித்து தியானித்து அதை நமக்கு உரிமையாக்குகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணப்போ. எதுக்குன்னா எல்லோரும் என்னை கவனிங்க. ஸ்தோத்திரம் பண்ண முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருக்குமே கலக்கம் இருக்குது. ஒத்துக்கொள்ளுமா? ஆமேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இருக்கும். ஒரு பெரிய பாஸ்டர், சீஃப் பாஸ்டர் கூட நிற்க வச்சுட்டு ஐயா எப்படி ஐயான்னு கேட்டால் சொல்ல நானும் கலங்கி தான் இருக்கிறேன்னு. ஆமே. இருதயம் ஒன்றுன்னு இருந்தால் உள்ள என்ன இருக்கும்? ஆமே, கலங்கி இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையில் தேவன் எனக்கும் சொல்கிறாரு, உட்கார்ந்துருக்கும் அனைவருக்கும் சொல்கிறாரு, ஆப்சண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, ஆமே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தையை அப்படியே உள் வாங்குறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியம். ஆமே. இப்போ எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஆமே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வசனத்தை நான் எனக்காக எடுக்கிறேன். சகோதரிமார்களை, எந்த காரியங்கள் உங்களை ரொம்ப கலக்கி இருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களோட உள்ளத்தை வேதனைப்படுத்தி இருக்கிறதோ, அது அப்படியே மலை போல நிற்குது பிரதர். அது அப்படி தான் நிற்கும். நீங்கள் உங்கள் கண்ணால் அதை பாருங்கள். நானும் அதை பார்க்கிறேன். எத்தனை பேரால் பார்க்க முடியுது? உண்மைதானே? கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, இந்த ஏசி ஏகாங்கிபுர சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா. கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு நிமிஷம் கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் சுவாசம் கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அசையாயின் நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாயின் நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாயின் நம்பிக்கை நங்குரமே, இயேசுவில் மாத்திரமே. இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த கலக்கங்கள் வெளியே போகணும்னு சொன்னால் நமக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டும். சாதாரணமாக வெளியில் போயிடாது. கலக்கம் வெளியே போக வேண்டுமானால் ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானமாக எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது என் உள்ளத்தில் வந்த ஒரு காரியம் என்னென்னா, ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் வெளியே போக வேண்டுமானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் வசனம் 25 வாசிங்க. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கவனிங்க, இப்போ தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாக்களுக்கு எப்படி இருக்குமா? அது ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குமா? இப்போ நான் கேட்குறேன், தூர தேசம் எது சொல்லுங்க? நீங்கள் தூர தேசம் எது? அமெரிக்காவா இல்லை ஜப்பானா? சொல்லுங்க. தூர தேசம் எது? லண்டனா? லண்டன்லேருந்து நமக்கு ஒரு ஃபோன் கால் வந்தால் இருதய கலக்கம் போயிடுமா? சொல்லுங்க. அமெரிக்காவிலேருந்து நமக்கு அன்பானவங்க யாரோ ஒருத்தர் இருக்கா ரிலேஷன், ஃபோன் பண்ணால் நமக்கு கலக்கம் போயிடுமா? இல்லை. இங்கே தூர தேசம் என்று சொல்வது நான் விசுவாசிக்கிறேன், அது பரலோகத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை காட்டுகிறது. அப்போ நினைக்கிறேன், ஒரு தேவ பிள்ளைக்கு பரலோகத்திலிருந்து நான் மெதுவாக போதிக்கிறேன், நல்லா கவனிங்க. பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற குட் நியூஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷர்கிட்ட இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய குட் நியூஸு
நமக்கு வந்து ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்குமா. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது பிரதர்லாம் எங்கே இருக்க நாங்கள்லாம் போயிட்டு பந்தாடுவோம். இந்த இருக்கிற கிரவுண்டில் போயிட்டு பந்து கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு வருவோம். அதை விளையாடிட்டு வரும்போது அங்கே ஒரு போர் பம்ப் இருக்கும், தண்ணியை அடித்து குடிப்போம் பாருங்கள். அது அந்த விளையாட்டு நேரத்தில் முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ இல்லைன்னா பக்கத்தில் இருக்க வீடுகளில் வாங்கி எல்லாம் கொடுப்பாங்க, சொம்ப சொம்ப தண்ணி கொடுப்பாங்க. அப்படியே வாங்கி குடிக்கும் போது அது தண்ணி தாகம் தீர்ற வரைக்கும் குடிப்போம். ஒரு தாகம் இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஐஸ் வாட்டரோ அல்லது ஒரு நல்ல ஜூஸோ எவ்வளோ சில்லுன்னு ஒருத்தர் குடிக்கும் போது அவங்களுடைய அந்த உடல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது, அவங்களுடைய உள்ளம் மகிழ்கிறது. எழுத்தின்படியே இருக்கக்கூடிய ஒரு வாட்டர், ஒரு ஜூஸு. ஏன்னா அவங்க அவ்வளோ அந்த சரீரம் விடாய்த்து போயிருக்கு. இப்போ கூட வெயில் காலங்களில் பாருங்கள், தண்ணீர் எவ்வளோ குடித்தாலும் தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்குது பாடிக்கு. குடிக்கிறாங்க, கொண்டாடும் போது மறுபடியும் குடிக்கிறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன், தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்கு எப்படி இருக்காது, குளிர்ந்த பானம் போல. அப்போ நினைக்கிறேன், தேவ சமூகத்திலிருந்து கத்திடத்திலிருந்து ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு நற்செய்தி வருமானால், நான் நினைக்கிறேன் அந்த நற்செய்தி என்ன செய்யுதுன்னா, உள்ளத்தில் இருக்கிற கலக்கத்தை என்ன பண்ணுது. ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம், எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 1ஆம் அதிகாரத்தில் 9லேருந்து 13 வரைக்கும் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் சொல்கிற வசனத்தை மட்டும் படிங்க. 11லேருந்து படிப்பேன், 11லேருந்து படிங்களேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். கவனிங்க, இங்கே வந்து சகரியா அவனை கண்டு என்ன பண்ணாராம்? வசனம் 12ல் சகரியா தூதனை கண்டு என்ன பண்ணிட்டாரு? ஒரு கலக்கம் அங்கே பார்க்குறோம். அதே அந்த முதல் அதிகாரத்தில் மரியாளுக்கு அவர் தரிசனம் ஆகும்போது வசனம் 29 வாசிங்க. அதே அதிகாரம் 29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, மரியாள் தேவ தூதனை கண்டு வாசிங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் தேவ தூதனை கண்டு அந்த தேவ தூதனுடைய வார்த்தையினால் என்ன பண்ணிட்டாளா? கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டது என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதற்கு தேவதூதன் சொல்றாரு, மரியாளே என்ன பண்ணாத, நீ பயப்படாது. நல்லா கவனிங்க, இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், கொஞ்சம் கவனிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் ஒரு ஊழியக்காரனுக்கு, இன்னொரு பக்கம் ஒரு விசுவாசிக்கு டீல் பண்ணுறது யாருன்னா ஒரே தேவதூதன் தான் அங்கே மெசஞ்சராக வரார். கேப்ரியல் தான் மெசஞ்சர். வந்து பாஸ்டருக்கும் அவர் தான் தரிசனம் ஆகிறாரு, ஒரு விசுவாசிக்கும் அவர் தான் தரிசனம் ஆகிறாரு. ரெண்டு இடத்திலேயுமே பயப்படாது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரெண்டு இடத்திலேயுமே அந்த அம்மாவும் வார்த்தையினால் கலங்கினாங்க, இவன் தூதனை கண்டு கலங்கியிருக்கிறான். ஏதோ ஒரு கலக்கம் உள்ளே வந்துருச்சு. ஆனால் இந்த கலக்கம் நல்ல கவனிக்கிறதுன்னு தெரியுது, ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் கலங்கி போக வேண்டிய நேரங்கள் உண்டு, விசுவாசியாக இருந்தாலும் கலங்க வேண்டிய ஒரு நேரங்கள் உண்டு. இவர்கள் அவனை கண்டு கலங்கி போயிட்டாங்களாம். இது என்னவோ ஒன்றும் புரியலையே. ஆனால் ரெண்டு பேருக்குமே அந்த மெசேஜ் முக்கியமான மெசேஜை அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு, ஃபியர் நாட். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பயப்படாதே என்ற வார்த்தை ஊழியக்காரனுக்கும் பொருந்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரியாள் ஒரு ஏழை பிள்ளை, ஒரு 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 என்ன சொல்றது, ஒதுக்கப்பட்ட ஒரு குடும்பம், ஸ்திரீகளுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்ட தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். அந்த மகளுக்கும், அந்த வாலிப மகளுக்கு, கன்னியாஸ்திரிக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆண்டவரோட வார்த்தையை தருகிறார். நான் நினைக்கிறேன், நல்லா கவனிங்க, நான் ஏன் இதை தூர தேசத்திலிருந்து வரும்
நற்செய்தி என்று சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, இது இன்னொரு பாஸ்டர் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லலை. இன்னொரு இடத்துலேருந்து யாரோ வந்து அவங்களுக்கு அனனியா வந்து பவுல் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணார் இல்லையா, அது போல் நடக்கலை. ஆண்டவர் டைரக்டாகவே எந்த ஊழியக்காரனையும் அனுப்பி சகரியா கிட்ட நீ பயப்படாதே, கர்த்தர் அப்படி ஒரு சொல்லியிருக்கிறாரு, ஒன்று நடக்கும், குழந்தை பிறக்குன்னு சொல்லலை. மரியாள் கிட்ட கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூட ஒரு ஊழியக்காரர் அனுப்பலை. நீங்கள் சொல்கிறது நல்லா கவனிச்சிடுங்க. வேதத்தில் சில இடங்களில் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்பி சிலருக்கு என்ன பண்ணுறார், ஆலோசனை தருகிறார். சில இடங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா, தேவனே டைரக்டாக அவருடைய தூதனை அனுப்புகிறார். ஆமேன்னு சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. காகங்களை கொண்டு போஷித்து, விதவை கொண்டு போஷித்து, கடைசியாக கர்த்தர் யாரை கொண்டு போஷித்தாரு? தூதனை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அப்போ நான் நினைக்கிறேன், இந்த மெசேஜ் எல்லாம் இன்னொரு பாஸ்டர்கிட்ட சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறது ஆண்டுக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்கிறது நல்லா நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வேத வாசிப்பின் மூலம், மற்ற காரியம் மூலம் கூட தேவன் கொடுக்கலாம், மற்ற மூலம். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் நேரடியாகவே தரிசனம் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் டைரக்டாகவே கர்த்தர் சில தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமே, ஆமே. அது என்னன்னா, நேரடியாகவே கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பேட் நியூஸ் இல்லை. கர்த்தர்கிட்ட இருந்து ஒரு நாளும் நமக்கு பேட் நியூஸ் கிடையாது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் சாம் சுந்தரி அடிக்கடி சொல்வார், அவர் காட் இஸ் குட் காட், டெவில் இஸ் பேட் டெவில் அப்படின்வார். நம்ம தேவன் எப்பொழுதும் நல்லவர், பிசாசு எப்போதும் கெட்டவன் தான். அல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், ஒரு தேவ பிள்ளையினுடைய இருதயத்தில் ஒரு ஊழியக்காரன் இந்த இடத்துல இருக்கிறார். சகரியாவுடைய இருதயத்தில் அவன் கலங்கி, அந்த கலக்கம் போது, மரியாளுடைய கலக்கம் போது, எதனால் உங்கள் கலக்கம் போச்சு அப்படின்னு அவங்கள கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் ஒரு குட் நியூஸ் கொடுத்திருக்கிறார். இப்போ நான் சொல்லும் போது நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். இந்த மாதத்தில் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்தா அவங்க உள்ள எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? உங்கள் காரியத்தில், உங்கள் விஷயத்தில், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க, அதுக்கு ஆண்டவர், நான் நினைக்கிறேன், சோர்ந்து போன ஒரு உள்ளத்தில், விடாய்த்து போன ஒரு உள்ளத்தில், கலங்கி இருக்கிற ஒரு இருதயத்தில், எந்த ஒரு மனுஷனும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியம் சொல்கிறேன். ஒன்று, நம்முடைய இருதயம் கலங்கும் போதும் யாரும் அதை ஷேர் பண்ண முடியாது. நாம் சந்தோஷப்படும் போதும் அதை யாரும் ஷேர் பண்ண முடியாது. ஆமே. என்கிட்ட அவங்கவுங்களுடைய இருதயத்தினுடைய மகிழ்ச்சி அவர்களுக்கு, அவங்கவுங்களுடைய இருதய கலக்கம் அது அவங்களுக்கு தான். அப்போது இதை அறிந்த ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு என்று தேவன் ஒரு குட் நியூஸை கர்த்தர் கொண்டு வரார். அவங்க வீட்டிலையும், அங்கே ஜப வீட்டில் தரிசனம். சகரியா ஊழியம் செய்கிறார், ஜப வீட்டில் தரிசனம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். மரியாளுக்கு வீட்டிலே தரிசனம். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம ஜப வீட்டில் இருந்தாலும், நம்ம வீட்டில் இருந்தாலும், நம்முடைய தேவன் நம்மை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாயிண்ட் என்னன்னா, தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு நற்செய்தி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நற்செய்தி என்ன பண்ணுதுன்னு கேட்டால், அந்த இருதயத்தில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கலக்கங்கள் எல்லாம் நீக்கி, ஆமே. அது நீங்கள் நல்லா அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு இடங்களிலேயும் ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த இடத்துலையும் குழந்தை தான் பிறக்குது. ஆமே, பிறகுதா இல்லையா? யோவான் ஸ்நானகன். இந்த இடத்துல யார் பிறக்கிறது? இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரீரம் செத்து போச்சு. ரெண்டு பேருமே வயதானவர்கள், கிழவன் கிழவி, சரீரம் டோட்டலி அவுட்டு. இந்த இடத்துல பார்த்தால் புருஷனை அறியவில்லை, கன்னிகை. ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வயசானவங்க, பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் கணவன் மனைவி இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தா குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு, ஆனால் யாரும் இல்லை, புருஷன் இல்லை. புருஷனை அறியனே, இது எதனால் ஆகும்? அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணால்
லூக்கா 1:37. ஒரு ஆமென் சொல்லுவோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முதல் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், என்னால கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு, ஆண்டவரே என் சரீரம் செத்ததாக இருக்கலாம். எத்தனை பேர் ஆவியில ஆமென் சொல்றீங்க? நம்முடைய சூழ்நிலை செத்ததாக இருக்கலாம், எல்லாம் இழந்தது போல் காணப்படலாம். ஆண்டவர், நான் எதனால் இது அறிவேன்? எனக்கு இதை பார்க்க கூட பலன் இல்லையே, எனக்கு இது தகுதி இல்லையே, இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று மரியாள் யோசிக்கலாம். சகோதரனை, வீட்டிலே தரிசனமானவர் ஜப வீட்டிலும் தரிசனமாகிறார். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஊழியக்காரர்களுக்கு ஒரு தேவன், விசுவாசிகளுக்கு ஒரு தேவன் அல்ல. பரலோகத்திலிருந்து கேப்ரியல் தூதன் இறங்கி வந்தாரு. இறங்கி வந்து என்ன செய்தா தெரியுமா? 2 பேருக்கும் கொடுத்த குட் நியூஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு. கர்த்தர் அந்த வார்த்தை இன்றைக்கு எல்லாருக்கும் தருகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஊழியக்காரனே நீ பயப்படாதே, விசுவாசியே நீ பயப்படாதே. என்ன தெரியுமா? உன் வீட்டுல உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாக போகுது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க. ஜப வீட்டுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டாக போகுது. விசுவாசின் ஆமென் சொல்லுங்க. இதற்கு மேல ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில நிறைஞ்ச ஆமென் சொல்றீங்க? காரணம், இது ஒரு மனுஷன் கொடுத்த செய்தி அல்ல. இது தூர தேசத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து இன்றைக்கு ஏகாங்கிபுரத்துக்கு ஒரு செய்தி இறங்கி வருகிறது. என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இல்லை ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். வாயை திறந்து சொல்லுவோம், உம்மால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவே கலக்கலாம் வெளியில போகுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். 2வது, நம்முடைய கலக்கம் எப்படி வெளியே போகும்? கலக்கம் வெளியே போகும் வேண்டுமானால் நற்செய்தி மாத்திரமல்ல, இன்னொரு பியூட்டிஃபுல் தாட் இருக்கு நமக்கு. என்னன்னா, யாத்ராகமம் 14:14 வாசிங்கனே, வாசிங்க. எக்ஸோடஸ் 14, யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒரு காரியம் இருக்கு. என்னன்னா, தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லாமா? அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்முடைய யுத்தத்தை நாம் கையில் எடுக்கக்கூடாது. சில நேரங்களில் கொஞ்சம் கவனிங்க, பலிப்படுத்த கவனிங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும், சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ப்ளீஸ் லிசன், இதுதான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடிட்டேன். சில நேரங்களில் சில சகோதரிமார்கள் என்னோடு பேசும்போது அவங்க சொன்னது நான் கேட்டிருக்கேன், பிரதர் தொடர்ந்து எனக்கு பிரச்சனை தானா, தொடர்ந்து எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை தானா. சில சகோதரர்கள் சொல்லி தான் நீங்கள் கேட்டிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு 2 வார்த்தை இருக்கு, சபையில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கு சொல்கிறேன். இயேசு சொன்னார், அனுதினமும் சிலுவையை என்ன பண்ணும்? சுமந்து கொண்டு வராதவன் எனக்கு. பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். 2 டேலி ஆகுது பாருங்க. அப்படி கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் பர்டிகுலர் டேஸ் ஆர் பர்டிகுலர் மந்த்ஸ். எவ்ரி டே, எவ்ரி டே we have battle. யுத்தங்கள், யுத்தம். நம்முடைய சரீரம் நமக்கு விரோதமாக எழும்புவது யுத்தம். குடும்பங்களில் யுத்தம், வேலை ஸ்தலங்களில் யுத்தம். யுத்தம் சொன்னால் டைரக்டாக சண்டை போட, அந்த சண்டை நான் சொல்ல, போராட்டங்கள், போராட்டம். இந்த போராட்டத்துக்கு ஒருத்தரும் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. இதுதான் பவுல் சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை, I fought a good fight, I finished my course, I kept my faith என்றார். என்ன அர்த்தம்னா, போராட்டம் தான். சில நேரங்களில் சில வீடுகள் விசிட்டிங் பண்ணும்போது நான் யோசிப்பேன், இப்போ நம்மளை விட மோசமாகறாங்களே இவங்க, எப்படி தான் குடும்பம் நடத்துகிறாங்கன்னு தெரியலையே, எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியலையே, இவ்வளோ உதவி வாங்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் உண்மையாக நான் என்னை தாழ்த்தி சொல்கிறேன்,
எங்களை விட நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சில குடும்பங்கள் நான் பார்க்குறேன், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டம் அவங்களுக்கு. எப்படி தான் அவங்க குடும்பத்தை நடத்தின்னு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வராங்க, சபைக்கு வராங்க, கர்த்தரை தேடுறாங்க. சில அவங்கள பார்த்தா நமக்கு வெக்கமாக இருக்குது. நம்ம ஊழியக்காரன்னு 4 பேர் நம்ம ப்ரீச் பண்ணுறோம், அவங்க படுற கஷ்டம் கூட ரொம்ப படல போல இருக்குது சில சில ஆங்கிள். நான் சொல்றது உண்மை. ஆனால் அப்புறமா நான் ஒரு தெளிவுக்குள்ளே வருவேன். என்னென்னா, அவர்கள் கர்த்தர் நியமித்த பாதை. என் பாதைக்கு நீங்கள் வர முடியாது, உங்கள் பாதைக்கு உதாரணம் சொல்கிறேன், ஆனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா உதாரணம் சொல்கிறேன். ஒரு சகோதரி சின்ன வயசில் தன் கணவனை இழக்கிறாங்க. தன் பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க நடத்தி மேலே கொண்டு வராங்க. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது? யோசித்து பாருங்க. ஒரு ஆம்பளை இல்லாமல் தன் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள நடத்தி அவங்களும் தன்னை காத்து கொண்டு, ஓ ஈஸியாக பேசிடலாம், ரொம்ப கடினம். வாழ்ந்து வாழ்ந்து முடிச்சவங்க இருக்கிறாங்க, வாழ்ந்து முடிக்கிறதுல பிள்ளைங்களே இப்போ கட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கண்ணால் பார்க்கும்போது, ஆண்டவரே அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கிருபை நீங்கள் தந்திருக்கீங்களே. நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலுங்க, ப்ராக்டிக்கல். நம்ம வீட்டில் நடந்தால் தான் தெரியும் அது. அப்போ நான் நினைக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? யுத்தம், யுத்தம். அப்போ நான் நினைக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம அறிந்து கொள்வோம். இன்றைக்கி என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா யுத்தத்துக்கும் கேப்டன் யாருன்னா கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் யுத்தங்களை நம்ம கையில் எடுக்கவே கூடாது. மோசே சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு, இந்த காலை வேளையில் 1ஆம் தேதி கர்த்தர் சொல்றார், யூ ஸ்டாண்ட் அண்ட் see, நீ நின்று பார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள். ஆமென். ஆசா ராஜா சொன்னாரு, ஆண்டவரே பலன் உள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது உங்களுக்கு. யோசாபாத்தும் கர்த்தரை தான் அண்டிக்கிறார். ஆண்டவரே என் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கு, 3 கூட்டம் ஒன்றா சேர்ந்து வருதுப்பான்னு. 3மே அடிச்சுன்னு சேர்த்தான். இவன் பாட்டு பாடுங்கிறாரு, நன்றி செலுத்துவே, நீ ஒரு பாட்டு பாடுறாரு. அங்கே 3 பேர் அடிச்சுன்னு சேர்த்துட்டான் அவனே. இவங்கெல்லாம் யார்? தேவனை சார்ந்து கொண்டார். மோசே, பல ராஜாக்களை நீங்கள் படிச்சீங்கன்னா தேவனை சாரவில்லை. அப்போ நம்முடைய நான் அதுக்கு சொல்கிறது, நான் எழுத்தின்படி யுத்தத்தை சொல்கிறேன். அப்போ நான் நினைக்கிறேன், ஆவிக்குரியபடி ஒவ்வொரு நாளும் நமக்கு யுத்தங்கள். ஆனால் நம்முடைய யுத்தங்களை நாமளா மேனேஜ் பண்ணி நாமளா ஃபைட் பண்ணுறது இல்லை. நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் தாழ்மையாக சொல்கிறீங்க, ஆண்டவரே இந்த யுத்தம் என்னுடையதல்ல, ஆண்டவரே இந்த யுத்தம் பேட்டில் இஸ் பிலாங்ஸ் டு காட். இந்த யுத்தம் உங்களுடையதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் இதை பொறுப்பு. வேதத்தில் ஒரு யுத்தத்தை சொல்கிறோம் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 11 வசனம் 32, 17, 11 and 32 2 வசனத்தை படிப்போம். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள, வாசிக்க சொன்ன உடனே கரெக்டாக கேட்டு வாசிக்கணும். 11க்கு அப்புறம் 32 வாசி. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். நல்ல கவனிங்க, இது தாவீது கோலியாத்தை கொண்ட கதை, சண்டே ஸ்கூல் கதை, எல்லாருக்கும் தெரியும். வசனம் 11ல் சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு எத்தனை நாள் பேசுறாம? எத்தனை நாளுமா? 40 days கன்வென்ஷன். இரும்பலூரில் 5 நாள் தான் வைக்கிறாங்க. இது எத்தனை நாள் கன்வென்ஷன்? இது 40 days. ஒரே பிரசங்கம் தான். ஒண்டி கொண்டி யாருன்னா ஒருத்தவாங்கடா, ஒண்டி கொண்டி வாங்க, அவன் ஜெயிச்சிட்டா நாங்கள் உங்கள் அடிமை, நீங்கள் ஜெயிச்சிட்டா நீங்கள் அப்படின்னு அவன் வந்துட்டு இருக்கிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் இவன் வார்த்தை நிமித்தம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா? அப்போ நினைக்கிற வார்த்தை என்ன செய்யும் சொல்லுங்க? வார்த்தை என்ன செய்யும்? போதும், ஒரு வார்த்தை போதும், ஆளை படுக்க வச்சிடும். ஒன்லி ஒன் வேர்ட் இஸ் இனஃப். வார்த்தை கொள்ளும், வார்த்தை உயிர்ப்பிக்கும். ரெண்டுமே அதில் தான் இருக்கு.
ஆனால் இவன் வார்த்தை நிமித்தம் சமஸ்த இஸ்ரவேல் டோட்டல் நாடே கலங்கி போச்சு. ஆனால் தாவீது அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாரு பாருங்க. தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம், கோலியாத்தின் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும், அப்போ எல்லாமே எப்படி ஆயிட்டாங்க, கலங்கி போய் இருக்கிறாங்கன்றத இவன் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறான். இவன் நிமித்தம் ஒருத்தருடைய இருதயம் என்ன பண்ணான், கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் அந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அப்போ நான் நினைக்கிறேன், கவனிங்க கொஞ்சம், சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சில யுத்தங்கள், சந்திக்கிற சில போராட்டங்கள், சந்திக்கிற சில சம்பவங்கள் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னா ஒரு கலக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடுது. இதை நான் வாசிக்கும் போது இன்றைக்கு இன்னொன்று அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்னென்னா, ஒரு நாள் 2 நாள் அல்ல, எத்தனை நாளா சொல்லுங்கம்மா, எத்தனை நாள் பிரதர் சொல்லுங்க, எத்தனை நாள்? 40 days அப்படின்னு சொல்லும்போது இது சில நாட்களாகவே இந்த கலக்கம் இருக்கு. சில நேரங்களில் ஏதாவது ஒரு நாள் நம்ம கலங்குவோம், அடுத்த நாள் சரியாயிடும். பார்த்துருக்கீங்களா? ஆமேன்னு சொல்லாமா? திடீர்னு இன்னைக்கு காலையில் ஒரு கலக்கம் வரும், சாயங்காலத்துக்குள்ளே சரியாயிடும். இது அந்த கலக்கம் இல்லை. ஃபியூ டேஸ் அல்லது ஃபியூ மந்த்ஸாக கூட சில நேரங்கள் நல்லா கவனிங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம கூடவே. நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த சம்பவம் நம்மளை கலக்கிட்டே இருக்கும். 40 days. இது நேற்று இன்னைக்கு போன கலக்கம் இல்லை. 40 நாட்கள் என்று சொல்லும்போது இது ஒரு கண்டினியூஸாக ஏதோ ஒரு காரியம் தேவ பிள்ளைகளை கலக்கிட்டே இருக்கும். நல்லா இருப்பாங்க, சிரிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த தாட் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்படியே முகலாக மாறிடும். அல்லது அந்த நபரை வீட்டில் போய் அது நபரோ சம்பவமோ வார்த்தையோ அது வந்துட்டாலே உள்ள இருக்கிற சந்தோஷம்லாம் போய் மறுபடியும் அந்த பழைய ஃபிகர் வந்துடும். இருதயத்துக்கு தான் தெரியும். சிஸ்டர் நல்லா தானே பேசியிருந்தீங்க, ஏன் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்ல தெரியாது, சொல்ல மாட்டாங்க. வேறு ஏதோ அவங்க திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆமாம்ல, இதை நம்ம சந்திக்கணும்ல, இன்னும் இந்த காரியம் முடியலல்ல, இன்னும் இந்த காரியம் பிரச்சனை தான் ஓடிட்டுருக்குல்ல, இன்னும் இந்த காரியம் இப்படி தான் இருக்குல்ல அப்படின்னு நினச்சாலே போச்சு, இருதயம் என்ன ஆகிடும். இப்படி ஒரு எத்தனை நாள் இந்த ஆள் பண்ணியிருக்காருன்னா 40 நாள் பிரசவம் பண்ணுறார். 40 நாள், சில நாட்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து வருது. இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். சில காலங்களாக, சில மாதங்களாக, சில நாட்களாக உங்களை கலக்கி கொண்டிருந்த காரியத்துக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி இந்த வசனத்தை தியானிக்கும் போது இன்னொரு வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. 40 நாளும் அவன் என்ன பண்ணுவானா, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. 16 அந்த பெலிஸ்தியன் காலையில் ஒரு பிரசங்கம், மாலையில் ஒரு பிரசங்கம். இவருக்கு எலியாவுக்கு தான் காலையிலும் மாலையிலும் இறைச்சி. அப்போனா இவருக்கு காலையிலே ஒரு பிரசங்கம், மாலையில். அப்போ கிட்டத்தட்ட இவர் 80 பிரசங்கம் பண்ணியிருக்கார். 80 பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான். அதில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், நம்ம அனைவருக்கும் ரொம்ப பிரயோஜனம். கர்த்தருடைய வார்த்தையை நோட் பண்ணுங்க. என்ன பண்ணுவானா, சத்தமாக சொல்லுங்கண்ணே, காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணுவான், இன்னும் சத்தமாக சொல்லுங்க, he will stand. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், சகோதரியே சகோதரனே, உனக்கு முன்பாக உன்னை கலக்குவதற்கு எது உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறதோ இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அது சம பூமி ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு கூட விசுவாசம் இருக்கா இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு இருக்காது தெரியல. ஆனால் தேவ சமூகத்தில் விசுவாசிப்போம். You will stand. அவனை பார்த்தாலே அலறுவாங்க, அவனை பார்த்தாலே கை காலில் நடுங்கும். அவன் போய் சேர் போட்டு நோக்கார்ல, அவன் ஹைட் இல்லை, அவனுக்கு 6 விரல் 6 கை இந்த விரல் எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் காட்டுறதுக்கு கவசெல்லாம் போட்டுக்கிட்டு ஆள் வேற பார்த்துனா அவன் ரொம்ப ஹைட்டு எல்லாம் போட்டுனா அதை மிரட்டுறவன் உட்காந்து மிரட்ட மாட்டான். அப்படிதானே அர்த்தம். ஒரு கேப்டன் சோல்ஜர் உட்காந்து மிரட்டுவான். அவன் என்னுடைய ஜெய்ஜாண்டிங்க நிற்கிறான். அதை பார்த்த உடனே இஸ்ரவேல் பின்னிட்டு ஓடுவாங்களாம், பயந்துட்டு ஓடுவாங்களாம். சிங்கம் போல கெர்ச்சிப்பானா,
நான் நினைக்கிறேன் he will stand. இனி கர்த்தர் சொல்லுகிறார், I will stand besides you. உனக்கு உதவி செய்யும்படி உன் வலது பக்கத்தில், எனக்கு வலது பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? உண்மையா ஃபீல் பண்றீங்களா? அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு துணையாக என் வலது பாரிசத்தில் என் கர்த்தர் நிற்கிறார் சொல்லுங்க. அவன நிற்கிறான். இப்ப வாசிக்கலாம். சகரியா 4:7 வாசிப்பா, சீக்கிரம் படிங்க. பெரிய பர்வதமே, பெரிய கோலியாத்தே அப்படி சொல்லுங்க. நீ எம்மாத்திரம். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து இந்த காலை வேளையில நம்ம தைரியமா சொல்லுவோம், தேவ சமூகத்திலிருந்து சொல்லுவோம். சகோதரி நீங்க சொல்லுங்க. ஆமென், ஆமென். பெரிய பர்வதம் இங்க இருக்கே. வாசிங்க. செருபாபேலுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு முன்பாக நீ சமபூமியா ஆவாய். நீ சமபூமி இடம் தெரியாமல் போவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, ஆமென், கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இப்போ இந்த பெரிய பர்வதத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது செருபாபேல். செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு என்ன உண்டாகுமா? இப்போ நான் நினைக்கிறேன் நம்ம ஜெயிக்கிறது எதில் ஜெயிக்கிறேன்னா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒரு கல் இருக்கு, ஆட்டோ பாம். ஆட்டோ பாமா, புல்லட் பாமா, என்ன பாமோ? ஆமென். அது என்னது? அது சொல்லுங்க என்னது? சோத்திரம் பண்ணி போடக்கூடிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பாக அந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் உடைந்து போவாய், செருபாபேலுக்கு முன்பாக நீ பிளந்து போவாய். அப்படி இருக்கா? சொல்லுங்கம்மா. செருபாபேலுக்கு முன்பாக நீ பிளந்துருவ, உடைஞ்சிருவேன்லாம் கர்த்தர் சொல்றாரு. அப்படி சொல்லல, நீ இடம் தெரியாமலே போயிடுவ. சமபூமினா இருந்த இடமே, அந்த பர்வதமே இருந்த இடமே தெரியாதான். அவன் வந்து நிற்பானான், 40 நாள் வந்து நிற்பானான். இன்றைக்கு கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார், எந்த காரியம் நம்ம கண்களுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ கர்த்தர் சொல்லுகிறார் அது சமபூமி ஆகும். ஆமென். அது சமபூமி ஆகிறதுனால் நீங்க சொல்லுவீங்க, என் யுத்தத்தை கர்த்தர் நடத்தினார். ஆமென். கர்த்தர் என் யுத்தத்தை நடத்துனதுனால இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுடைய கலக்கங்கள், சவுலுடைய கலக்கங்கள், ஜனங்களுடைய கலக்கங்கள், எல்லாருடைய கலக்கங்கள் எதனால வெளியே போச்சுன்னா கர்த்தர் அதை பொறுப்பேற்றார். கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணிட்டு சைலண்டா இருங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பார்க்கலாமே கர்த்தர் என்னதான் செய்கிறார். நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்க பட்சத்திலிருந்து உங்களை கர்த்தர் கண்ணோக்குவார். ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு யோபு புத்தகத்தில். அந்த கிளைமேக்ஸில் வர லாஸ்ட் அதிகாரத்தில் கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தாராம். இவ்வளோ நாள் விட்டாரு, இப்போ பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு, யோபின் முகத்தை பார்க்குறாரு. என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், அநியாயமாக என் பிள்ளை கஷ்டப்பட்டுடுச்சே, என் பிள்ளைய நான் விட்டுருவேன்னா கர்த்தர் 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் நினைக்கிறேன் நம்ம முகத்தை கர்த்தர் பார்க்கட்டும். நம்ம சொல்லுவோம், உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன் ஆண்டவரே, உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன், ஏன்னா உன் முகத்தையே தேடுங்கள்னு சொல்லிட்டீங்க. அவள் முகத்தை நாம் பார்க்க பார்க்க தெய்வம் நம்ம முகத்தை பார்ப்பார். ஆமென். கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டுவார். யுத்தத்தை தேவன் கையாளுவதினால் நமக்கு தருகிற ஜெயத்தின் நிமித்தம் நாம போராடி ஜெயம் எடுக்க முடியாது. கர்த்தர் தான் நமக்கு ஜெயம் தரணும். ஆமென் சொல்லுங்கள். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுங்கள். அப்போ தேவன் ஜெயம் தருகிறதுனால கலக்கம் எல்லாம் நீங்கி, இப்போ பாருங்க, அந்த பெலிஸ்தன் கீழே விழுந்தா இவன் தலையை வெட்டினா, அன்னைக்கு இஸ்ரவேலர்லாம் வீட்டுக்கு எப்படி போயிருப்பாங்க? அழுது நான் போயிருப்பாங்க, எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன் தெரியுமா? 40 நாள் விட்ட தொல்லை ஒழிஞ்சுதுடா. 40 நாள் எனக்கு வந்த நிந்தனை ஒழிஞ்சது. 40 நாள் நாங்கள் எல்லாரும் அப்படி திகில் பிடிச்சிருந்தோம். திகிலுக்கு தூரமாவா எதுவும் அணுகுவதில்லை. எப்போ நான் நினைக்கிறேன் அன்றைக்கி எல்லாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க. ஏன் தெரியுமா? 40 நாள் அவங்க பட்ட வேதனை. 40 நாளோ 2 மாதமோ 6 மாதமோ 10 நாளோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கலகம் நீங்கும். ஆமென். அந்த கலக்கம் நீங்கும்.
மூன்றாவது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவது, தேவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் வச்சிருப்பீங்க, God will bring it into the end. அது முடிவுக்கு தேவன் கொண்டு வருவார். கொண்டு வருகிறதுனால், நல்ல கவனிங்க, அது கொண்டு வருகிறதுனால் ஒரு கலக்கத்தை நம்மிடத்திலிருந்து தேவன் எடுத்து போடுவார். ஸோ முடிவு கூட யார் தான் தரணும்? ஜெயம் யார் தரணும்? கர்த்தர் தான் தரணும். ஒரு காரியத்தின் முடிவு நாம் எடுக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எரேமியா 29:11 வாசிங்க. 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல, எக்ஸ்பெக்டட் ஹெண்ட். நல்ல கவனிங்க, எதிர்பார்த்திருக்கும் முடிவு நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகளை படிக்கிறோம். அப்போது நல்ல கவனிங்க, நான் இதோட சொல்லி முடிச்சிடுறேன். அப்போது ஒரு காரியத்துக்கு சில விஷயங்களில், பல காரியங்களில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஸ்டர்ஸ் கவனிங்கம்மா, பின்னாடி கவனிங்க. நம்ம முடிவை நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ரூத் புத்தகத்தோடு இந்த காரியம் என்னமாய் முடியுமோ, இது எப்படி முடியுமோ, இது எப்படி போய் முடியுமோ, இந்த காரியம் எப்படி முடியுமோ. பல காரியங்களில் நாம் என்ன பண்ணுறோன்னா, குடும்ப காரியங்கள், அலுவலக காரியங்கள், இந்த பிள்ளைங்களுடைய காரியங்கள், தனிப்பட்ட காரியம், பர்சனல் மினிஸ்ட்ரி, எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை முடிவு இது எப்படி எப்படி ஆண்டவரை எப்படி 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 அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீ கையில் எடுக்கக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, யோசுவா புத்தகத்துக்கு வாங்க, அதில் ஒரு சம்பவம் இருக்குது. 7ஆம் அதிகாரத்தில் 26, 27 நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படி கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாற்றினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் அதுக்கு மேலே பாருங்க, இந்த 25ஆம் வசனம், அவன் அங்கே யோசுவா எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார். அப்போ நான் நினைக்கிறேன், ஒரே ஒரு இந்த ஆகான் நிமித்தம் எல்லாருக்கும் தெரியும், அவன் சில பொருட்களை எடுத்து அவன் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சதுனால எரிகோல ஆண்டவர் தீக்கிரையாக்குனா அதை திருடி வச்சுக்கிட்டான். அதனால் இஸ்ரவேலுக்கு என்ன முழு சபைக்கும் ஒரு 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 பாதிப்பு உண்டாச்சு. யோசுவா என்ன பண்ணுறாரு, அதை ஜபத்தில் வச்சு கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி, மகனே நீ ஏன்ப்பா அப்படி பண்ணன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டாலும் கூட அவனை தனியாக கொண்டு போய் அந்த காரியத்தை விசாரிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு, எங்களை கலங்க பண்ணினது என்ன? ஏன்னு கேட்டால், யோசுவா புத்தகம் 7:5 படிக்கும்போது லாஸ்ட் வார்த்தை, ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிடுச்சான். ஜனங்களுடைய இருதயம் என்னாச்சு? கரைஞ்சி எப்படி போயிடுச்சான்? தண்ணீரா போச்சு. எதனால் இப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே. யோசுவா முகம் குப்புற விழுந்து கிடக்கிறாரு. யாருக்கும் ஒன்றுமே புரியல. கடைசியாக பார்த்தா ஒரு மனுஷன் செய்த ஒரு தவறு அநேகர் கலங்கி போயிட்டாங்க. அதைத்தான் கடைசியாக அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, எங்களெல்லாம் நீ கலங்க பண்ணிட்டியப்பா, ஆகையினால இன்று கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவார்? கலங்க பண்ணுவார். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, இங்கே ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நான் மனுஷனை குறித்து சொல்ல விரும்பவில்லை, மனுஷனை குறித்து சொல்ல விரும்பவில்லை. ஏதோ ஒரு காரியம் தேவ பிள்ளைகளை கலங்க பண்ணிச்சு. இது சம்திங், ஒரு காரியம். அந்த காரியம் கலங்க பண்ணினதுனால் ஒருவேளை அந்த குடும்பம் பயங்கர பிரச்சனையில் இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்றாருன்னா, அந்த காரியத்தை பாருங்க, ஊழியக்காரனு கூட அந்த காரியத்தை ஹேண்டில் பண்ண தெரியல, முடியல. ஏன்னா இது என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. ஒரு காரியத்தை நான் ரொம்ப அருமையாக சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நிறைய காரியத்தில் நாம் நம்ம மூளையில் பிளான் பண்ணி நம்ம இறங்கணும்னா கதை வேற மாதிரி போயிடும். இன்னைக்கு ஆவியான நம்மளோடு கூட பேசிட்டு, யோசுவா செய்ததை தான் நாம் செய்யணும். யோசுவா என்ன செஞ்சா தெரியுமா? முகம் குப்புற போய் விழுந்தார். லார்டு, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல,
என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. சரண்டர் ஆயிட்டார். முழு சபை கலங்கி நிக்குது. அப்ப இந்த காரியம் எப்படி முடிவுக்கு வரும்? ஒன்று தெரியுமா? கர்த்தர் யோசுவாவோடு பேசினார். ஒரு ஆமென் சொல்லாமா? கர்த்தர் வெளிப்பாடு தந்தார். கர்த்தர் காரியத்தை, பிரதர் சிஸ்டர், கர்த்தர் காரியத்தை கையில் எடுக்கணுமா நம்ம எடுக்கணுமா? அவர் எடுக்கணும். அவர் எடுத்தார்னா, இனி சொல்றேன் பாருங்க, எது நம்மளை கலக்குச்சோ, எந்த சம்பவம் நம்மளை கலக்குச்சோ, எந்த சூழ்நிலைகள் உங்களை கலக்குச்சோ, கலங்குனதுக்கு ஒரு கற்குவியலை கர்த்தர் உண்டாக்கிட்டார். ஆமென். கை கட்டுன்னு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? நீ தானே இந்த காரியம் தானே என்னை கலங்க பண்ணினுச்சு. அது அவங்க கண் முன்னாடியே பார்த்தா ஒரு பெரிய கற்குவியல். தட் மீன்ஸ் கர்த்தர் அதை ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வந்துட்டார். இந்த மாதம் கர்த்தர் சில பிரச்சனைகள், நீங்கள் போகிற பாதை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களா, குடும்ப காரியங்களாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி, நீங்கள் சொல்லணும், நான் இதை கையில் எடுக்க மாட்டேன் ஆண்டவர். தயவு செய்து எடுக்காதீங்க, எடுக்கவே எடுக்காதீங்க. அப்போ என்ன பிரதர் செய்யணும்? கர்த்தர் சொல்றார், முகம் குப்புற விழுந்துரு, சரண்டர்ல. எனக்கு தெரியாது, உங்கள் சமூகத்தில் நான் விழுந்திருக்கிறேன். நம்ம அப்படி ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நமக்காக எழுந்தருளுவார். அல்லேலூயா. எழுந்தல் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார். அந்த அதிகாரம் முடியும் போது அது ஆகோர் பள்ளத்தாக்கா முடிஞ்சு போச்சு. நோ மோர் ஆகான். இனிமேல் அந்த கலக்கம் இல்லை. மறுபடியும் இஸ்ரவேலர் தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டுவர்ட்ஸ் கானான். அவங்களுடைய கானானுடைய பயணத்தை, உங்களுடைய வாழ்க்கை என்ற பயணத்தில் குறுக்க வந்திருக்கிற இந்த ஆகானை, இந்த கலக்கத்தை, இந்த பிரச்சனையை இந்த மாதத்தில் கர்த்தர் முடிவு கட்ட வேண்டும். அதுக்காக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து எந்த நபரை கொண்டு வந்து வச்சிடாதீங்க அதில். ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் எனி மேன் அண்ட் உமன், யாரை பற்றி நான் சொல்லலை. அது ஒரு ப்ராப்ளம், அது ஒரு ஆகான். உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள், குறுக்க வந்த காரியங்கள், அது உங்களை கலங்க செய்த காரியங்கள், உங்க கண்களுக்கு முன்பதாகவே அதற்கு ஒரு கற்குவியலை கர்த்தர், நீ தானே கலங்க பண்ணின, அந்த இடம் அப்படியே கற்குவியலாய் கர்த்தர் மாற்றி வச்சார். இஸ்ரவேலர் அதை விட்டு புறப்பட்டு தாங்கள் போகக்கூடிய இடத்துக்கு தொடர்ந்து பயணத்தை இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் முன்னேறி போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க. அல்லேலூயா. இந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இந்த இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பேரின்பம் அவரின் தஞ்சமே, பேரின்பம் அவரின் தஞ்சமே, அனுதினம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். எஸ், இணைந்து செல்லுவே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் கலக்கங்கள் நீங்கி போகட்டும். இணைந்து செல்லுவே. இன்னும் ஒரு விசை. அனுதினம் ஈஸ்வருடன் இணைந்து செல்லுவே. எந்த நேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த நேசு வல்லவர்
சொல்றேன், எனக்கு கர்த்தர் ஒரு நற்செய்தியை நிச்சயம் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் என் கலக்கம் நீங்கும். என் யுத்தத்தில் எனக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவார். அதனால் என் கலக்கம் நீங்கும். நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நல் முடிவை, சாதாரண முடிவல்ல, நல் முடிவை எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? கர்த்தர் எனக்கு தருவார். என் கலக்கம் நீங்கும். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த முதல் தேதிக்கா நன்றி சுவாமி. நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக உங்கள் சமூகத்தில் கூடி உங்களை நினைக்கவும், உங்களை துதிக்கவும், பாடவும் நீர் எங்கள் தந்த நல்ல நேரத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தையும் கனப்படுத்தி வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். தடைப்பட்ட தேவ ஜனங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனம் நடத்தட்டும். சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் எடுத்து தியானித்திருக்கிறோம். இது அப்படியே வந்து பலிக்கட்டும். கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.